அமித்ஷாவும் இபிஎஸும் நேற்று ஒரு மணி நேரத்திற்கு மேல சந்திப்பு நடத்தியிருக்காங்க. 1-to-1 கான்வர்சேஷனா இருந்திருக்கு. ஒன்றுபட்ட அதிமுக பெரிய ஒரு கூட்டணி அமைக்கணும். இந்த விஷயத்துல எனக்கு என்னமோ பெரிய முரண் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இபிஎஸ் என்ன விரும்புறாரோ அதை தான் பாஜக செஞ்சிருக்காங்க. பிஜேபியே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற பிளான்ல அவங்க இல்ல. அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்க அகாமடேட் பண்ணிருப்பாங்கல்ல. சோ இப்ப டிடிவி அவர்கள் வெளில போகும்போது யாரை பிளேம் பண்றாரு? நயனார் நாகேந்திரன் தான் பிளேம் பண்றாரு. அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பிஜேபி அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல சார். ஆனா அந்த கார்ல வரப்போ முகத்தை மூடிட்டு போற அளவுக்கு அங்க என்ன நடந்திருக்கும்ன்ற ஒரு கேள்வியும் எழுது. அதை அவர் செஞ்சதுக்கு அப்புறம் அதை இன்னைக்கு மீடியால போட்டு ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. முகத்தை மறைச்சிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எப்படியும் அமித்ஷாவை சந்திக்க போறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ முகத்தை ஏன் மறைக்கணும்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு, ஒருவேளை அங்க நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கிறதுனால அவர் பண்ணாரு. முகத்தை மறைக்கிறதால அந்த தோல்வி இல்லாம ஆயிருமா? டிடிவி அவர்கள் இந்த ஓபிஎஸை விட சசிகலாவை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருக்காங்க. தென் மாவட்டங்களில் ரொம்ப வாக்குகள் இருக்கக்கூடிய ஆளாக இருக்காரு. அவர் இப்போ தனியாக நிற்க போறாரா இல்லை தாவேக்காவோட போக போறாரா? டிவிக்கு அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா டிவிக்கு பொறுத்தளவு நாங்கள் மாற்று அரசியலுக்கான கட்சின்னு அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் அந்த பழைய லீடர்ஸ், திராவிட கட்சிகளோட பயணம் பண்ண லீடர்ஸ். ஸோ அவங்க கண்டிப்பாக மாற்று அரசியலுக்கான ஆட்கள் கிடையாது. ஸோ டிவிக்கு இவங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் டிவிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி தான். சீமான் அவர்கள் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல பேசுறப்போ விஜயை ஒருமையில பேசியதாக தாவேக்காவினர் மாவட்டமாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. போலீஸ் என்ன பண்ண முடியுது? உங்க பிரச்சனைகள்லாம் போலீஸும் கோர்ட்டுமா வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பொலிட்டிக்கல் இஷ்யூவை பொலிட்டிக்கலா தான் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. பொலிட்டிக்கலா நீங்க இதை ஹேண்டில் பண்ணுங்க. பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்றதை விட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா அது வேடிக்கையால இருக்கு. சார், சீமான் அவர்களுக்குமே இந்த 4 கார்னர் ஃபைட்ல அவருடைய நிலை என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு விஜயனுடைய வருகைக்கு பிறகு. என்டிகேவுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, தோத்தாலும் ஜெயித்தாலும் அந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியை விட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனை என்டிகே போட்டாங்க. தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. தீவிரமா அதை நம்பக்கூடிய தொண்டர்களையும் உருவாக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு தொண்டர் படையும் இருக்காங்க. ஸோ அதை எதுவுமே பண்ண முடியாது. சார், அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு சார். அதாவது கள்ளசாராயம் வித்த திமுகவினர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. ஈரோட்டில் ஒரு திமுக கவுன்சிலர் கள்ளசாராயம் விற்கிறார் அப்படின்னு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ திமுக அமைச்சர்கள்லாம் மது ஆலைகள் நடத்திட்டு இருக்காங்க, கவுன்சிலர்கள் கீழே கள்ளசாராயம் விற்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாடு மாட்டிட்டு இருக்கு. நார்மலா இந்த வேலையெல்லாம் மற்ற நாடுகள்லாம் மாஃபியா தான் பண்ணுவோம். அப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம தலைவர்கள் யாரா இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ரவுடி கூட்டத்தை நம்ம தலைவர்களா நம்ம வச்சிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் கேப்ரியல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், அமித்ஷாவும் இபிஎஸும் நேற்று 1 மணி நேரத்திற்கு மேல சந்திப்பு நடத்தியிருக்காங்க. 1-to-1 கான்வர்சேஷனா இருந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க சார் அந்த சந்திப்பை? முதல்ல ராபின் நன்றி, இன்னைக்கு ஷோ பண்ணி கொடுத்ததுக்கு. மகாபிரபுவை பொறுத்தளவுல இன்னைக்கு பேசுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அவர் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கனால மண்டே தான் வரார். அது வரைக்கும் வேற ஆங்கர்ஸ் தான் நம்ம சேனல்ல பேசுவாங்க. அந்த வகையில ரொம்ப நன்றி. ரெண்டாவது ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன ரிக்வஸ்டும் கூட. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றது ரொம்ப அவசியம். மதன் கௌரி மாதிரியான பெரிய யூடியூபர்ஸ் கூட ரெகுலரா அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை சொன்னாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா சொல்லணும் அப்படின்ற ஒரு ரிக்வஸ்ட் அவர் வச்சாரு. ஸோ அந்த வகையில யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் அவர்கள் சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்பை பொறுத்தளவுல ஓரளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு 2 டேஸாவே மீடியால பெரிய ஒரு விவாத பொருளா இது இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், எப்பவும் அதிமுகவுக்குள்ள குழப்பம் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஏதாவது கிடைச்சதுன்னா மீடியால பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில இப்ப இபிஎஸ் போறதுக்கு முன்னாடியே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. அப்புறம் போனதுக்கு அப்புறமும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தளவுல நெக்ஸ்ட் இன்னும் 1-2 டேஸ் இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப பரவலா சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த டிஸ்கஷனை பொறுத்தளவுல, இந்த சந்திப்பை பொறுத்தளவுல முக்கியமா அதிமுகவை ஒன்றுபடுத்தணும் அப்படின்றதுதான்
அமித்ஷாவோட அஜெண்டாவா இருக்கு. இபிஎஸ் அவர்கள் அதுக்கு வளைந்து கொடுக்க மறுத்துட்டார். சோ அந்த வகையில இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எனக்கு என்னமோ அந்த ஆர்கியூமெண்ட்ல லாஜிக் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இப்ப அபிஷியலா அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க நமக்கு தெரியாது. எல்லாமே யூகங்களின் அடிப்படையில தான் எல்லாம் சொல்றாங்க. சோ பரவலா நம்பப்படுற விஷயம் என்னன்னா, கட்சியை ஒன்றுபடுத்தணும், அலைன்ஸை பெருசாக்கணும், டிடிவி எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுதான் முக்கியமான டிஸ்கஷன் பாயிண்டா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப பிஜேபியை பொறுத்தளவுல அவங்க ஏற்கனவே டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ்ஸையும் அகாமடேட் பண்ணல. அதனாலதான் அவங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோவப்பட்டு வெளில போறாங்க. சோ அவங்க கோவப்பட்டு வெளில போறாங்கனாலே பிஜேபி அவங்கள அகாமடேட் பண்ணல. சோ பிஜேபியே ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற பிளான்ல அவங்க இல்ல. அப்படி இருந்திருந்தாங்கன்னா அவங்க அகாமடேட் பண்ணிருப்பாங்கல்ல. சோ இப்ப டிடிவி அவர்கள் வெளில போகும்போது யார பிளேம் பண்றாரு? நயனார் நாகேந்திரன் தான் பிளேம் பண்றாரு. சோ அப்ப அவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பிஜேபி அவங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. சோ இப்ப பிஜேபியோட டார்கெட் எல்லாரையும் சேர்க்கணும் அப்படின்றதுதான் பிஜேபியோட எண்ணமா இருந்திருந்தா அவங்க அனுசரிச்சு போயிருப்பாங்க, நல்லா அவங்க சங்கடப்படுத்தி இருக்க மாட்டாங்க இல்லையா? சோ பிஜேபி அதை செய்யலனாலே அவங்களுக்கு அது விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். சோ நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப புதுசா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கு. ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் கொஞ்ச நாட்கள் குவைட்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் இனிமேல் அமைதியா இருந்தா சரிபட்டு வராது, நம்மள ஓரம் கட்டுறாங்கன்றது அவங்களுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப அவங்க சைட்ல இருந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா டிடிவி அவர்கள் ரொம்ப அக்ரெசிவா இபிஎஸ் அட்டாக் பண்றாரு, பயங்கர காட்டமா விமர்சிக்கிறார். ஓபிஎஸ் அவர்கள் அவரும் அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. திமுக கூட போய் நெருங்குற மாதிரியான விஷயங்கள் பண்றாரு, வேற சில விஷயங்களும் அவரும் பண்றாரு. அது போக புதுசா இப்ப இன்னொரு பிரச்சனையும் வருது. செங்கோட்டையன் அவர்களும் வெளியே வரார். சோ அவருக்கும் அதிமுகவுக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதிமுகவுக்குள்ள அவரை ஓரம் கட்டும் போது அவரும் இப்ப ஓப்பனா வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறார். சோ இந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு பாருங்க. இப்ப ரீசெண்டா இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ்ல இந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு. நிறைய பேர் வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இதை சரி செய்யணும் அப்படின்றதுதான் இபிஎஸோட பிரதான நோக்கமா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். சோ இவங்க எல்லாம் வெளியே வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது கரெக்டா இருக்காது. சோ இவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை தான் அங்க பேசியிருப்பார் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா இந்த லீடர்ஸை பொறுத்தளவுல இவங்க எல்லாருமே பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் கீழே தான் இருக்காங்க. டிடிவி அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, செங்கோட்டையன் அவர்களும் சரி, எல்லாருமே பாஜகவோட இன்ஃபுளுன்ஸ் கீழே தான் இருக்காங்க. சோ இவங்களை அமைதிப்படுத்தணும்னா லாஜிக்கலா பாஜக கிட்ட போறதுதான் கரெக்டா இருக்கும். சோ அதுக்காக தான் அங்க போறாங்கன்னு நான் பாக்குறேன். ஒன்றுபட்ட அதிமுக பெரிய ஒரு கூட்டணி அமைக்கணும், இந்த விஷயத்துல எனக்கு என்னமோ பெரிய முரண் இருக்கிறதா தெரியல. ஏன்னா இபிஎஸ் என்ன விரும்புறாரோ அதை தான் பாஜக செஞ்சிருக்காங்க. அண்ணாமலை அவர்களையும் ஓரம் கட்டிட்டாங்க. அதே மாதிரி டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் இவங்க 2 பேரும் அகாமடேட்டும் பண்ணல. அகாமடேட் பண்ணாதனாலதான் அவங்க கோவப்பட்டு வெளில போறாங்க. சோ அதுல எதுவும் பெரிய சிக்கல் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஓகே சார். ஆனா வந்து அந்த கார்ல வரப்போ முகத்தை மூடிட்டு போற அளவுக்கு அங்க என்ன நடந்திருக்கும்ன்ற ஒரு கேள்வியும் எழுது. எனக்கும் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா அதுக்கான தேவை இல்லை. எல்லாருக்கும் தெரியும் அவர் அமித்ஷாவை போய் சந்திக்க போறார் அப்படின்ற விஷயம். அப்படியே அவர் சீக்கிரட்டா அதை வச்சுக்கிட்டா கூட நம்ம மீடியா விட மாட்டாங்க. சோ அங்க முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2வது அமித்ஷாவை சந்திக்கிறத டைரக்டாவும் சந்திக்கலாம், அதுல ஒன்றும் தப்பும் இல்லை. சோ எனக்கும் தெரியல ஏன் முகத்தை மறைச்சுக்கிட்டார் அப்படின்ற விஷயம். ஒண்ணு என்னன்னா, அது ஒரு பெரிய பிஆர் டிசாஸ்டர்பாங்கல்ல. டிசாஸ்டர்ன்றது பெரிய வார்த்தை. ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுட்டார். அதை அவர் செஞ்சதுக்கு அப்புறம் அதை இன்னைக்கு மீடியால போட்டு ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. முகத்தை மறைச்சிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி. சோ அதை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதுக்கான தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எப்படியும் அமித்ஷாவை சந்திக்க போறாருன்றது எல்லாருக்கும் தெரியும். சோ முகத்தை ஏன் மறைக்கணும்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு, ஒருவேளை அங்க நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருந்ததுனால அவர் அப்படி பண்ணாருங்களோ? முகத்தை மறைக்கிறதால அந்த தோல்வி இல்லாம ஆயிருமா? தோல்வியில முடிஞ்சாலும் வெற்றில முடிஞ்சாலும் முகத்தை மறைக்கிறது அதை மாத்தாது இல்ல. அதான் எனக்கு சொல்றேன். அதுக்கு எனக்கு புரியல ஏன் இபிஎஸ் அவர்கள் ஃபேஸை கவர் பண்ணிட்டு வந்தாருன்னு. தோல்வியில முடிஞ்சதுன்னே வச்சுப்போமே, முகத்தை மூடிட்டு வரதால ரிசல்ட் அது மாத்தாது இல்ல. தோல்விதான். அதனால எனக்கு தெரியல ஏன் அவரு ஃபேஸை மூடிட்டு வந்தாரு. சார் இன்னொரு கேள்வி எழுது. இப்ப டிடிவியோ இல்ல ஓபிஎஸ்சியோ அமைதியாக்கணும்னா அமித்ஷா நினைச்சா அமைதியாக்க முடியும்னு இபிஎஸ் நினைக்கிறாருங்களா? மேபி அது ஒரு ரூட்டா இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் ஏற்கனவே பாஜக சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் அமைதி ஆக்கியிருக்காங்க இல்லையா? ஒரு பாயிண்ட்ல அக்ரெசிவா பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்த டிடிவியை ஃபைட் ஆக்குனாங்க. அந்த டைம்ல எனக்கு நான் பெரிய ஃபேன் டிடிவி அவர்களுக்கு. அவரு ஃபுல் ஃபார்ம்ல வந்து பேசணும்னு நினைச்சாருன்னா சூப்பரா பிரஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவார், நல்லா அழகா கருத்துக்கள் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவார், நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. மக்கள் மத்தியில பெரிய செல்வாக்கு இருக்கு.
அந்த டைம்ல பாஜக வழிக்கு கொண்டு வராங்கல்ல டிடிவியை. சோ நமக்கு ஒரு உதாரணம் இருக்கு. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவுல அவர் எப்பவுமே பாஜகவை மீறிலாம் போனது கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி தான் அவரு அவங்கள சங்கடப்படுத்திடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான். செங்கோட்டையன் அவர்கள் பாருங்க, பிரச்சனை வரும்போது அங்கதான் போறாரு. சோ அப்ப ஏதோ வகையில அவருக்கு பாஜக தேவைப்படுது, அதனாலதான் அங்க போறார். சோ அதனால இவங்க எல்லாருமே பார்க்கும்போது பாஜக நினைச்சாங்கன்னா இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். சோ அந்த வகையில ரைட், இப்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறோம், பட் இவங்க எல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காங்க, இதை சரி செய்யணும் அப்படின்ற ஒரு இடம் வரும்போது இபிஎஸ் அவர்கள் அங்க போறதுல ஒன்னும் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க நினைச்சாங்கன்னா இங்க சில விஷயங்கள் மாற்ற முடியும், அதுக்காக தான் போறாருன்னு பாக்குறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றுபட்ட அதிமுகன்றது பாசிபிள் கிடையாது. அதிமுகவுக்குள்ள அவங்கள சேர்த்துக்க முடியாது. ஏன்னா டிடிவியோட ஸ்டாண்ட் வந்து அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கான காரணமே அவரு இபிஎஸோட லீடர்ஷிப்பை சேலஞ்ச் பண்றாரு. இபிஎஸோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கல, நாங்க தான் உண்மையான அதிமுகன்றதுதான் அவரோட ஸ்டாண்ட். சோ அவங்களை எப்படி சேர்த்துக்க முடியும் அதிமுகக்குள்ள? அதே மாதிரி சசிகலா அவர்கள் எடுத்தீங்கன்னா நான் தான் பொதுச் செயலாளர்ன்றாங்க, அறிக்கையில கூட பொதுச் செயலாளர்னு போட்டுதான் அறிக்கையை விடுறாங்க. அப்ப எப்படி சசிகலாவை ஏத்துக்க முடியும்? அதே மாதிரி ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இபிஎஸ் அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாவே பார்க்கல, சோ ஓபிஎஸ்ஸையும் சேர்த்துக்க முடியாது, இபிஎஸோட லீடர்ஷிப்பே அவர் ஏத்துக்கல. சோ அதனால இவங்களை கட்சிக்குள்ள கொண்டு வர முடியாது. அதே மாதிரி கூட்டணிக்குள்ள கொண்டு வரதே அவர் விரும்ப மாட்டார். இபிஎஸ் டெஃபினட்டா கூட்டணிக்குள்ள கொண்டு வரதே விரும்ப மாட்டார். ஏன்னா கூட்டணிக்குள்ள நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது இவங்களை பலப்படுத்தும். சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் அதை பலப்படுத்தும். அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கும், அவங்களுக்கு சில தொகுதிகளில் அவங்களோட ஓட் பேஸை கன்சாலிடேட் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு பவர் சென்டரா அங்க மாறுவாங்க. அதையும் அவர் விரும்ப மாட்டார். சோ அதனால இதை ஏத்துக்கிறாங்க, பாஜகவும் இதை ஏத்துக்கிறாங்க இல்லையா? பாஜக அதை ஏத்துக்கிட்டதால தானே அவங்க டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் அகாமடேட் பண்ணல, அவங்கள கண்டுக்காம விடுறாங்கன்னா அதுதான காரணம். ஏன்னா இபிஎஸ் அவர்கள் கோச்சுப்பாரு அப்படின்றதான ஒரே காரணம். சோ அதனால இப்ப பாஜக தெளிவா தான் இருக்காங்க. அதுல எனக்கு என்னமோ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முரண் இருக்கிற மாதிரி தெரியல, ரெண்டு பேரும் ஒரே ஐடியால தான் இருக்காங்க. சோ அதனால அதை டிஸ்கஸ் பண்ண அங்க டெல்லிக்கு போயிருப்பாங்களான்றது பெரிய ஒரு கேள்விதான். சோ நான் எப்படி பாக்குறேன்னா முக்கியமான டிஸ்கஷன் இதுவா தான் இருக்கும். இப்ப புதுசா ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கு. களத்துல எலெக்ஷன் கிட்ட வரும்போது புதுசா இப்ப பப்ளிக்ல மீடியால ஒரு டிஸ்கஷன்லாம் புதுசா ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுதான் அவங்களோட முக்கியமான டிஸ்கஷனா இருக்கும். ஓகே சார், கூட்டணி பேச்சுவார்த்தை அப்போ தொடங்கினப்போ அமித்ஷா அவர்கள் தெளிவா ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் சார், அதிமுகவுடைய உள்கட்சி பிரச்சனைகளை நான் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை செங்கோட்டையனை சந்திச்சது அதிருப்தியில போயிட்டு இபிஎஸ் அவர்கள் சந்திச்சாரான்ற ஒரு விஷயமும் இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது கரெக்டான ஒரு விஷயம் தான். இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கிறாருன்னா அது ஒண்ணு செங்கோட்டையன் தரப்புல இருந்தும் அது தப்பு தான். செங்கோட்டையன் அவர்களோட எய்ம் என்ன? ஒன்றுபட்ட அதிமுக வேணும்ன்றதுதான். அப்ப நீங்க யாரை போய் சந்திக்கணும்? அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்களை போய் சந்திக்கணும், அதிமுக இருந்து வெளியேற்றப்பட்ட தலைவர்களை போய் நீங்க சந்திக்கணும், அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணும், அதுதான் உங்க வேலை. ஆனா நீங்க அதிமுக பிரச்சனையை எங்க கொண்டு போறீங்க? பாஜக கிட்ட கொண்டு போறீங்க, அமித்ஷா கிட்ட கொண்டு போறீங்க. சோ அது பெரிய ஒரு மிஸ்டேக். செங்கோட்டையன் பண்ணதுல கரெக்ட், நியாயம் கிடையாது. ரெண்டாவது, கட்சிக்காரங்களும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதிமுக காரங்களை பொறுத்தளவுல எந்த கட்சியா இருந்தாலுமே அவங்க கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவங்க கட்சியோட லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. வெளியே இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு கட்சிக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரதை யாரும் விரும்ப மாட்டாங்க இல்லையா? அதுவும் குறிப்பா பாஜக மாதிரியான ஒரு கட்சியை பொறுத்தளவுல நிறைய மாநிலங்கள்ல ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்க கபலீகரம் பண்ணிருக்காங்க, பலவீனப்படுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இதை டெஃபினட்டா அதிமுக தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க. அப்புறம் பாஜக செய்யறதும் இதுல கரெக்ட் கிடையாது. பாஜகவை பொறுத்தளவு நீங்க சொன்னது போல அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு, நாங்க அதிமுகவோட உட்கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்திருக்காரு. சோ அதை கீப் அப் பண்ணாம, அதை மதிக்காம இப்ப செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறார். சோ கரெக்டா அமித்ஷா என்ன பண்ணிருக்கணும்னா, உங்க கட்சி பிரச்சனையை நீங்க உங்க தலைவரோட பேசி முடிவு பண்ணிக்கோங்க, உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க அதை பேசி சரி பண்ணிக்கோங்கன்னு அவர் சொல்லி அனுப்பியிருக்கணும். பட் அவரு பேசுறாரு. சோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில பாஜகவும் ஏதோ சில ஆட்டங்களை பின்னாடி இருந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்ப சீட் ஷேரிங் விஷயங்கள் வரப்போகுது. இப்ப அந்த டிஸ்கஷன் பின்னாடி ஓடிட்டு இருக்கும், நமக்கு தெரியாது, பட் பேக்ரவுண்ட்ல அந்த விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கும். ரெண்டாவது, இபிஎஸ் அவர்கள் பவர்ஃபுல்லான ஒரு லீடரா எமர்ஜ் ஆகிறதையும் பாஜக விரும்ப மாட்டாங்க. எப்பவுமே நீங்க பாஜக எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாஜகன்னு இல்ல, சென்ட்ரல்ல இருக்க எந்த பார்ட்டியா இருந்தாலுமே
ரீஜனல் இருக்கக்கூடிய கட்சி கொஞ்சம் வீக்கா இருக்கிறத அவங்க விரும்புவாங்க. அங்க வீக்கான லீடர்ஷிப் இருக்கிறத விரும்புவாங்க. சசிகலா இருந்தா நல்லதா, ஜெயலலிதா இருந்தா நல்லதா? அவங்க சசிகலா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஜெயலலிதா இன்னும் பெட்டரான லீடர். சசிகலா இருந்தா பெட்டரா, இபிஎஸ் இருந்தா பெட்டரானா இபிஎஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் இருந்தா நல்லதா, ஜெயலலிதா இருந்தா நல்லதானா அவங்க ஜெயலலிதாவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு வீக்கான லீடர் இருக்கிறது பெட்டர் அப்படின்றது அவங்களோட பார்வையா இருக்கும். ஸோ அந்த வகையில இப்ப இபிஎஸ் இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ்ல அவரோட பவரை கன்சாலிடேட் பண்ணிட்டாரு. அதிமுகல ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார். அவருக்கு இருந்த எதிர்ப்பு எல்லாத்தையுமே அவரு எலிமினேட் பண்ணிட்டார். சோ இப்ப பாஜகவுக்கு அந்த ஒரு தேவையும் இருக்கு. சில நேரங்கள்ல பாஜக எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களை அவர் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் இப்ப ஸ்ட்ராங்கான லீடர் ஆயிட்டார். அவருக்கு பாஜகவோட தயவு தேவையில்லை. சோ அப்ப சில அழுத்தங்களை போடுறதுக்கும் செங்கோட்டையன் மாதிரியான லீடரை யூஸ் பண்ணலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சார், போன முறை வந்து 21 தேர்தலையே அவங்க 60 சீட்டு கேட்டாங்க, இவர் 20 சீட்டு தான் தந்தாருன்றது இருக்கு. இந்த சீட் ஷேரிங்லயும் ஒரு இஷ்யூ இருக்கு. இப்பவும் அதிமுக மேல, பாஜக மேல ஒரு அதிருப்தியில இருக்காரு. ஒருவேளை இந்த கூட்டணி தேர்தல் நெருங்க உடைய வாய்ப்பு இருக்கான்ற ஒரு கேள்வியும் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கு. சீட் ஷேரிங்ன்றது அது இந்த அலைன்ஸ்ல மட்டும் கிடையாது, அது டிஎம்கே அலைன்ஸ்லயும் ஒரு சிக்கலா தான் போயிட்டு இருக்கும். இன்னைக்கு உள்ளுக்குள்ள கண்டிப்பா நிறைய சங்கடங்கள் ரெண்டு அலைன்ஸ்குள்ளயும் இருக்கும். விசிகேவுக்கு இருக்காதா, கம்யூனிஸ்டுகளுக்கு இருக்காதா, காங்கிரஸுக்கு இருக்காதா, எம்டிஎம்கேவுக்கு இருக்காதா? வெளியில லைட்டா அப்பப்ப சிக்னல் வரும். விசிகே தலைவர் திடீர்னு ஏதாவது ஒண்ணு பேசுவாரு, திமுகவுக்கு லைட்டா வலி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்ணுவாரு. எம்டிஎம்கேல அதே மாதிரி துரை வைகோ சில விஷயங்கள் பேசுவாரு. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ரைட்டு பேக்ரவுண்ட்ல ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னா மேல அப்பதான் வெளியே வருவாங்க. பேக்ரவுண்ட்ல பேச்சுவார்த்தை கரெக்டா அவங்க நினைக்கிற மாதிரி போலனா அதுக்கப்புறம் வெளியே வந்து பப்ளிக்கா ஒரு அழுத்தம் போடுவாங்க. இந்த பப்ளிக்கா ஒரு அழுத்தம் போடுறாங்கனாலே ரைட் பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய அந்த விவாதத்தை சரிப்படுத்துறதுக்காக தான் அதை பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரிதான் கண்டிப்பா நிறைய சிக்கல்கள் சீட் ஷேரிங்னு வரும்போது நடக்கதான் செய்யும். அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை. ஆனா இபிஎஸ் நான் பார்த்த அளவுல ஒரு ஹார்ட் நெகோசியேட்டர். அவர் பெரிய பயங்கரமான ஸ்பீக்கரா, கரிஸ்மேட்டிக் லீடரா அதெல்லாம் தாண்டி யூஸ்வலா பொலிட்டீஷியன்ஸுக்கு, நல்ல ஷ்ரூடான பொலிட்டீஷியன்ஸுக்கு அது இருக்கும். நம்ம ஒருத்தன் நம்ம கூட்டணி வைக்கக்கூடிய கட்சியோட ஒருத்தன் எக்ஸாக்டா அவனுக்கு என்ன கொடுக்கணும் அதெல்லாம் கிளியரா தெரியும். ஸோ அதனால ஈஸியா எதையும் விட்டுற மாட்டார், ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணுவார். பாஜகவோட தேவை என்ன அப்படின்றதும் இபிஎஸ்க்கு தெரியும். ஸோ யூஸ்வலா இப்ப உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க கூட இருக்கவங்களோட தேவை என்னன்றதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா நீங்க நல்லா இன்னும் பவர்ஃபுல்லா நெகோசியேட் பண்ணலாம். பாஜகவுக்கு இன்னைக்கு தேவை இருக்கு, இபிஎஸோட தேவை இருக்கு. அவங்களால அலைன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா அதிமுகவோட அலைன்ஸ் வைக்கணும்ன்றதுக்காக அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டியாச்சு, டிடிவி அவர்களை கோவப்படுத்தியாச்சு, ஓபிஎஸ் அவர்களை கோவப்படுத்தியாச்சு. இவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் யாருக்காக பண்ணிருக்கீங்க? இபிஎஸ்க்காக நீங்க இதை பண்ணிருக்கீங்க. சோ நீங்க திரும்ப போய் 24ல போன மாதிரி தனியா போறீங்கன்னா ரைட், அப்புறம் திரும்ப நாகேந்திரனுக்கு பதில் அண்ணாமலையை உள்ள கொண்டு வரணும், பழைய ஸ்டேட்டஸ் கோவை நீங்க பில்ட் பண்ணணும். அப்ப இவ்வளவு நாள் நீங்க பண்ண வேலை எல்லாமே வேஸ்ட். சோ அதை பண்ண மாட்டாங்க. அது போக பாஜக அதிமுகவோட சேர்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. பழைய ஸ்ட்ராட்டஜியை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்கன்னா அதுக்கு ஒரு தேவையும் இருக்கு. ஏன்னா 24ல அவங்க எதிர்பார்த்த மாதிரி சீட் ஜெயிக்கல. சோ அப்ப தமிழ்நாட்டோட தேவை ஃபியூச்சர்ல நமக்கு இருக்கலான்ற மாதிரி பாக்குறாங்க. 24ல அவங்க கணக்கு என்னவா இருந்ததுன்னா தமிழ்நாடு நமக்கு தேவையில்லை, ஒரு சீட்டிங்க ஜெயிக்கலன்னா கூட பிரச்சனை இல்லை, நார்த்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்னு யோசிச்சாங்க. ஆனா அவங்க நினைச்ச மாதிரி சிங்கிள் மெஜாரிட்டி கூட கிடைக்கல. ஸோ இப்போ 26ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் 29ல ஓரளவுக்கு சீட்ஸ் இங்க வாங்க முடியும். ஸோ அந்த வகையில அதிமுக தேவை. இப்போதைக்கு அதிமுக கையில ஒரு 22% ஓட்ஸ் இருக்கு. நான் எப்படி பாக்குறேன்னா அசம்பிளின்னு வந்தா 30% ஓட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் நான் அதை கான்பிடண்டா சொல்றேன்னா, இப்ப டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ரெண்டாவது 24ல அதிமுக கிட்ட பிஎம் கேண்டிடேட் எல்லாம் இல்ல, அது லோக்சபா எலெக்ஷன்ஸ். பட் இருந்தாலும் அவங்க 22% வாங்கினாங்க. பிளஸ் பிஜேபி தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ பிஜேபியோட சேர்ந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது டெஃபினட்டா அதிமுகவுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரௌண்ட் 30% ஓட்ஸ் இருக்கும். ஸோ அதனால இப்போ பாஜக என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு அதிமுக வேணும்னு யோசிக்கிறாங்க, சீட்ஸ் வேணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதனால இதுக்கு பின்னாடி பெரிய கால்குலேஷன் இருக்கு. இதை விட்டுட்டு பாஜகவும் வெளில போக மாட்டாங்க, அதிமுகவும் வெளில போக மாட்டாங்க. அதிமுகவுக்கு ஆப்ஷன் கிடையாது, அவங்க வந்து அலைன்ஸ் உடைக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே என்டிகே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் உடைக்கிறாங்க 8%. டிவிக்கே இன்னொரு சைட்ல 5 to 10% உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுபோக நீங்க பாஜகவையும் தனியா விட்டீங்கன்னா அவங்களும் ஒரு 5ல இருந்து 10% ஓட்டு உடைப்பாங்க. சோ இந்த 3 சைடும் அதிமுக ஓட்டு உடையுது. இல்லைன்னா அதிமுக ஓட்டுன்னு சொல்றதை விட திமுக எதிர்ப்பு வாக்கள் 3 சைடும் உடையும் போது அதிமுகவுக்கு அது சிக்கல். சோ அதனால குறைந்தபட்சம் பாஜகவாவது உள்ள கொண்டு வரணும். ஏன்னா அவங்களால டிவிகே கொண்டு வர முடியல, என்டிகேவையும் கொண்டு வர முடியல. சோ குறைந்தபட்சம் பாஜகவையாவது உள்ள வச்சுக்கலாம்னு அவங்க யோசிப்பாங்க. சோ 2 பேருமே கூட்டணியை உடைக்க மாட்டாங்க.
அதனால இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது அங்க ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி, அண்ணாமலைக்குமே ஸ்பேஸ் ரொம்ப கம்மி அங்க. ஓகே சார், டிடிவி அவர்கள் வந்து இந்த ஓபிஎஸை விட சசிகலாவை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆட்களா இருக்காங்க. தென் மாவட்டங்கள்ல ரொம்ப வாக்குகள் இருக்கக்கூடிய ஆளா இருக்காரு. அவர் வந்து இப்ப தனியா நிக்க போறாரா, இல்ல தாவேக்காவோட போக போறாரா, இல்ல இபிஎஸ் மாத்தினா நான் இந்தியாக்குள்ள வரேன்னு சொல்றாரு. அவரோட டிசிஷன் என்னவா இருக்கும்? அதான் இப்ப அவர் சொல்றது என்னன்னா, நாங்க இபிஎஸ் அவர்களை ஒரு காலமும் சிஎம் கேண்டிடேட்டா ஏத்துக்க மாட்டோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ அப்ப நேச்சுரலா பாஜகவால டிடிவி அவர்களை அகாமடேட் பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அதுக்கான சாத்தியமே இல்லை. ஏன்னா பாஜக எப்படி இபிஎஸ் அவர்களை சிஎம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அவங்களுக்கு இபிஎஸ் தேவை, அதனால அது சாத்தியமே இல்லை. அப்ப வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அப்ப டிடிவி அவர்களுக்கு மேபி அவரு ஓபிஎஸ் அவர்களோட சேரலாம். ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், அதை பிரிஞ்சிருக்க மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஒண்ணு சேரலாம். அது ஒரு ஆப்ஷன். அவங்களுக்குள்ள கூடிய சிக்கல்கள் எல்லாம் மறந்துட்டு ஒண்ணு சேரலாம். அதுக்கான அந்த அறிகுறிகள் தெரியுது. ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது நான் செங்கோட்டையன் அவர்களோட டச்ல இருக்கேன், அதே மாதிரி டிடிவி சசிகலா அவர்களையும் சந்திப்பேன்ற மாதிரிலாம் அவரு பேசுறாரு. ஸோ அது மேபி நடக்கலாம். அது இல்லைன்னா டிவிக்கே ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். ஆனா டிவிக்கே அதை ஏத்துப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி. ஏன்னா டிவிக்கே பொறுத்தளவு நாங்க மாற்று அரசியலுக்கான கட்சின்னு அவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்கெல்லாம் அந்த பழைய லீடர்ஸ், திராவிட கட்சிகளோட பயணம் பண்ண லீடர்ஸ். ஸோ அவங்க கண்டிப்பா மாற்று அரசியலுக்கான ஆட்கள் கிடையாது. ஸோ டிவிக்கே இவங்களோட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா டிவிகேவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறிதான். டிவிகேவோட அந்த அவங்க கட்டமைக்கக்கூடிய அந்த இமேஜ் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போக நீங்க டிடிவியை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவர் ஒரு பெரிய லீடர் தான். இன்னைக்கு தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு. இப்பவும் பாத்தீங்கன்னா அலைன்ஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்லா அக்ரெசிவா பேசுறாரு. அந்த அட்டாக் மோடுக்கு இறங்கினாருன்னா டிடிவி நல்லா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணுவார். டிஃபென்ஸ்ல இருக்கும்போது தான் டிடிவி அந்த பிரஸ் மீட்லாம் பார்த்தா ரொம்ப கவனமா பேசுவார். ஆனா அட்டாக் மோட்ல இருக்கும்போது டிடிவி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். இப்பயும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா பேசுறாரு, இந்த விஷயங்கள்லாம் பண்றாரு. ஸோ ஒரு பெரிய லீடர் அவர். இவரு விஜய் மாதிரியான ஒரு புது அரசியல்வாதி கூட போய் சேர்றது அவளுக்கு எவ்வளவு மரியாதையா இருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அரசியல்ல தேவை இருந்தா சேருவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணாமலையோடய போனாரு விஜய் அப்படின்னு பார்க்கலாம். விஜயும் அண்ணாமலையும் கம்பேரிசன்ல நான் பாக்குறேன். அண்ணாமலை பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியோட ஓட் ஷேரை 10% இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஸ்டேட்ல பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியை வளர்க்கறது கஷ்டம். ரெண்டாவது, அண்ணாமலையால பிரஸ் டீல் பண்ண முடியும். நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு பிரஸ் மீட் அவர் எப்படி டீல் பண்ணிருக்காரு. சில நேரங்களில் லிமிட்டை கிராஸ் பண்ணி பர்சனலா அட்டாக் பண்றதெல்லாம் பண்ணாலும் ஒரு 100 பேர் கேள்வி கேட்டாலும் ஸ்ட்ராங்கா அந்த 100 பேரை ஹேண்டில் பண்ண முடியும். தமிழ்நாட்டுல இத்தனை லீடர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சீமான், டிடிவி, இந்த மாதிரி கொஞ்சம் லீடர்ஸ் தான் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க பிரஸ். அண்ணாமலை அதை பண்றாரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பாஜகவை அவர் கண்ட்ரோலுக்குள்ளேயும் கொண்டு வந்தார். தமிழ்நாடு பாஜகவை அந்த மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட ஃபேக்ஷன்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் சரியும் பண்ணார். ஸோ பார்ட்டியையும் கரெக்டா நிர்வாகம் பண்ணாரு, பிரஸ்ஸையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணாரு, தமிழ்நாட்டுல கட்சியை அவர் வளர்க்கவும் செஞ்சார். ஸோ அது சாதாரண வேலை இல்லை. விஜயால ஒரு 2 மினிட்ஸ் பேச முடியாது. பேப்பர்லாம் பார்க்காம ஒரு 2 மினிட்ஸ், நான் சொல்ல நீங்க ப்ரிப்பேர்லாம் பண்ணாம ஸ்பான்டேனியஸா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு 2 மினிட்ஸ் உங்களால அரசியல் பேச முடியாது. அவர் பேசிக்கா குழந்தை மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன், விஜய் ஒரு லீடர் கிடையாது. இப்பதான் அவர் வந்திருக்காரு, இப்பதான் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த புதுசா உள்ள வந்தவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி நீங்க போய் நிக்கணும். ஸ்டேஜ்ல போய் நீங்க ஓபிஎஸ் இவங்க எல்லாம் போய் நிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஓபிஎஸ் எல்லாம் 3 டைம் சிஎம் அவருக்கு எவ்வளவு பெரிய ஸ்டேச்சர் இருக்கு. ஒரு 3 டைம் சிஎம்னா சாதாரண விஷயமே கிடையாது. அவர் இந்த சின்ன லீடர்ஸ் மாதிரியோ மினிஸ்டர் கேட்டகரியிலயோ இல்ல, அவரோட கேட்டகரியே வேற. அவரு ஸ்டாலின், இபிஎஸ், ஜெயலலிதா, எம்ஜிஆர் அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய லீடர். சோ இன்னைக்கு புதுசா உள்ளுக்கு வந்த விஜய் மாதிரியான ஒருத்தர் கூட போய் இவங்க எல்லாம் நின்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்டபிளா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா பரவாயில்ல, என்ன சொல்றாங்கன்னா அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல தேவை இருந்ததுன்னா அதை செய்வாங்க, அதுக்கெல்லாம் தயங்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எனக்கு இது தோணுது, இவ்வளவு பெரிய லீடர்ஸால அங்க போய் நிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, அவங்களுக்கும் இவங்களோட தேவை இருக்குமான்னு தெரியல. சோ அது கொஞ்சம் கஷ்டம் தான் பாக்குறேன். ஒரு ஆப்ஷன் என்ன, அவங்க எல்லாம் சேர்ந்துக்கலாம். ஓபிஎஸ் அவர்களும், டிடிவி அவர்களும், சசிகலா அவர்களும், செங்கோட்டையன் அவர்களும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களா சேர்ந்துக்கலாம். அது ஒரு ஆப்ஷனா சேர்ந்து தேர்தலில் நிக்க முடியும். ஆமா, ஏன்னா இப்ப டிடிவிக்கு சவுத்ல கொஞ்சம் பேஸ் இருக்கு, அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் சவுத்ல பேஸ் இருக்கு. ஓட் ஷேரா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அட்வான்டேஜ் தானே அவங்களுக்கு. அது பண்ணலாம். செங்கோட்டையனும் மேபி சில இடங்கள்ல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது வேணா பண்ணலாம். ஆனா அதுவுமே வந்து அதிமுகவோட ஓட்டுகளை பிரிக்கும். சசிகலாவுக்கு அது விருப்பமா இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சசிகலா அவர்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. சசிகலா அவர்கள்
அவங்க இப்ப இபிஎஸோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கவங்க தான் இருக்காங்க. ஸோ அதிமுக ஓட்டு உடையதுதான் அவங்க அதை விரும்ப தான் செய்வாங்க. இது யாருக்கு பிரச்சனைனா அதிமுகவுக்கு பிரச்சனை, இபிஎஸ் அவர்களுக்கு பிரச்சனை, பாஜகவுக்கு பிரச்சனை. ஆனா அவங்க எதுவும் செய்ய முடியாது. இப்ப உங்க கையில என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அவங்கள உள்ள அலோவ் பண்ற அந்த ஆப்ஷனே உங்க கையில இல்ல. நான் சொன்ன மாதிரி அலையன்ஸ்குள்ள நீங்க அவங்கள கொண்டு வந்தாலும் அவங்க பலப்படுவாங்க. அதை நீங்க விரும்ப மாட்டீங்க. ஏன்னா 5 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு அவங்களை பலவீனப்படுத்திருக்கீங்க. அப்புறம் திரும்ப அவங்களுடைய கூட்டணி வச்சீங்கன்னா அவங்க பலப்படுவாங்க. அது உங்களுக்கு நல்லது இல்லை. ரெண்டாவது, கட்சிக்குள்ளேயும் நீங்க அவங்களை சேர்க்க முடியாது. நான் விளக்கம் கொடுத்தேன். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ண முடியும்? அவங்களை கட்சியிலையும் சேர்க்க முடியாது, அலையன்ஸும் வைக்க முடியாதுன்னா நீங்க வெளியே தான் அவங்கள வச்சிருக்கணும். ஸோ அப்ப அந்த ஆப்ஷனே உங்களுக்கு இல்லை. அதனால கண்டிப்பா பாதிப்பு ஏற்படும். ஆனா வேற என்ன செய்ய முடியும்? வேற ஆப்ஷன்ஸ் இல்லையா அவருக்கு? ஓகே சார், சீமான் அவர்கள் வந்து சமீபத்தில் கோயம்புத்தூர்ல பேசுறப்போ விஜயை ஒருமையில பேசியதாக தவேகாவினர் மாவட்டமாக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க சார். அதாவது தலைமையினுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்க நாங்க வந்து சீமான் அவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படி பாக்குறீங்க? முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப சீமான் அவர்கள் ஒருமையில பேசுறார் அப்படின்னா அது தப்பு தான். ஒருமையில பேசக்கூடாது. எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் ஒருமையில பேசக்கூடாது, அது ரைட்டு. இப்ப இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. சீமான் அவர்கள் பொலிட்டிக்கல் லீடர், பொலிட்டிக்கல் ஸ்டேஜ்ல அவர் இதை பேசுறாரு. அப்ப நீங்க அதை பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ணணும். நீங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அழுதுட்டு இருக்க கூடாது. நீங்க என்ன பண்ணணும்? அதை பொலிட்டிக்கலா டீல் பண்ணணும். பொலிட்டிக்கலா எப்படி அதை டீல் பண்ணணும்னு தெரியணும். உங்க கட்சிக்காரங்க ஸ்ட்ராங்கா அதை வச்சு பிரச்சாரம் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி சீமான் அவர்கள் உரிமையில பேசுறாரு, இது ஒரு நல்ல தலைவருக்கு அழகா, அவரு தமிழ் தேசியம் பேசுறாரு, தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே இந்த மாதிரி பேசுறது தமிழ் தேசியத்துக்கு நல்லதான்ற மாதிரி நீங்க கேம்பெயின் பண்ணலாம். உங்களுக்கு அதெல்லாம் பண்ண முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நிக்கிறீங்க. போலீஸ் என்ன பண்ண முடியுதுக்கு? உங்க பிரச்சனைக்கெல்லாம் போலீஸும் கோர்ட்டுமா வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால பொலிட்டிக்கல் இஷ்யூவை பொலிட்டிக்கலா தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க தனி நபர் கிடையாது விஜய். சினிமாக்காரங்களும் அதை பண்ணலாம். இன்னைக்கு நீங்க ஒரு அரசியல்வாதி, உங்ககிட்ட ஒரு கட்சி இருக்கு, உங்ககிட்ட தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலா நீங்க இதை ஹேண்டில் பண்ணுங்க. பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்றதை விட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னா அது வேடிக்கையால இருக்கு. நீங்க இதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களை மக்கள் உங்க பக்கம் நியாயம் இருந்தா உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பொலிட்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணுங்க. அதனால எனக்கு என்னமோ இவங்க அப்ரோச்சே எல்லாம் தப்பா இருக்கு. சோசியல் ப்ராப்ளம்ஸுக்குலாம் நீங்க கோர்ட்ல போய் நிக்கணும், அந்த விஷயம் எல்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா அவங்கள மொபிலைஸ் பண்ணுங்க. சும்மா உங்க ஸ்பீச்சை கேட்கறதுக்கு ஆட்கள் எல்லாம் மொபிலைஸ் பண்றீங்கல்ல, 10 நிமிஷம் அவரை பேசுறதை கேட்கறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துக்கிட்டு டிராபிக் ஜாம் பண்ணிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழி விடாம 50-60 பேர் மயங்கி விழுந்து ஏர்போர்ட்ல ஏகப்பட்ட சேதாரங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்க கூட்டத்தை கூட்டுறதை விட மக்கள் பிரச்சனைகளா இருக்கலாம், பொலிட்டிக்கல் இஷ்யூஸா இருக்கலாம், அதுக்கெல்லாம் நீங்க உங்க ஆட்களை கூப்பிடுங்க. அப்புறம் நீங்களும் பதிலடி கொடுங்க. அவர் ஒருமையில பேசுறாருன்னா அதை நீங்க தைரியமா பேசுங்க. நீங்க ஏன் தொண்டர்களை விட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்றீங்க? நீங்க பதில் கொடுங்க, பேசுங்க. ஏன் அதை நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சார், அந்த வாத பிரதிவாதத்தை வந்து தவேகா விரும்பலையோ? சீமானுக்கும் விஜய்க்கும் இருக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு அரசியல் இருக்குன்னா அப்ப நீங்க பேசக்கூடாது. அப்ப எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டு போறீங்க? உங்களுக்கு வந்து இந்த கணக்கெல்லாம் தெரியுது. நம்ம சீமான் அவர்களை அட்டாக் பண்ணியாச்சுன்னா நரேட்டிவ் வந்து டிவிகே வர்சஸ் என்டிகேன்னு மாறிடும். அப்ப 3வது இடத்துக்கான போட்டி அப்படின்ற மாதிரி மாறிடும். சோ நம்ம நரேட்டிவை டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு வச்சுக்கணும். நம்ம அட்டாக் பண்றதெல்லாம் டிஎம்கே மட்டும் தான் அட்டாக் பண்ணணும். என்டிகே நம்மள அட்டாக் பண்ணாலும் நம்ம வாயை மூடிட்டு பேசவே கூடாது. இந்த புரிதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா அப்ப குவாய்ட்டா இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருலாம் சொல்லக்கூடாது. இல்ல உங்களுக்கு பொலிட்டிக்கலா ஒருத்தர் பேசுறாரு, அவருக்கு நான் பதிலடி கொடுக்கணும்னா தைரியமா இறங்கி கொடுங்க. அப்படி கொடுக்க முடியாதுன்னா குவாய்ட்டா இருக்கு. அப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கால்குலேஷன்லாம் இருக்கு, உங்களுக்கு இந்த பொலிட்டிக்கல் கால்குலேஷன்லாம் இருக்கனாலதான் அமைதியா இருக்காங்க. அப்ப நீங்க ஃபுல்லா அமைதியாவே இருக்கு, அதான் பெட்டரா இருக்கும். சார், சீமான் அவர்களுக்குமே வந்து இந்த 4 கார்னர் ஃபைட்ல அவருடைய நிலை என்னவா இருக்குன்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டே இருக்கு விஜயனுடைய வருகைக்கு பிறகு. என்டிகேவுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, தோத்தாலும் ஜெயித்தாலும் அந்த கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியை விட்டு போக மாட்டாங்க. மேபி சில வாக்காளர்கள் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கட்சியோட கோர் ஸ்ட்ரென்த் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த கட்சி கையை விட்டு போகாது. அவர் பேசினா ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாம் தோத்தாலும் ஜெயித்தாலும் கட்சியோட தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷனை என்டிகே போட்டாங்க. தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டாங்க. தீவிரமா அதை நம்பக்கூடிய தொண்டர்களையும் உருவாக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு தொண்டர் படையும் இருக்காங்க. ஸோ அதை எதுவுமே பண்ண முடியாது. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல இந்த எலெக்ஷன்ல இது டஃப்பான ஒரு எலெக்ஷன் தான் என்டிகேவுக்கு. ஏன்னா என்டிகே குறிவிக்கக்கூடியது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். அதே வாக்கு வங்கியை தான் விஜயும் குறிவைக்கிறார்.
விஜயும் திமுக எதிர்ப்பு தான் பேசுறாரு. சோ இப்ப ஏற்கனவே திமுக எதிர்ப்பை மையமா வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் யாரெல்லாம் பார்த்தா பாஜக, அதிமுக, என்டிகே. இப்ப புதுசா இன்னொருத்தரும் வர்றாரு. அப்புறம் இருக்கிற மார்க்கெட்ல புதுசா ஒரு பிளேயர் வரும்போது போட்டி அதிகமாகும். சோ இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப திமுக எதிர்ப்பும் அதிகமாயிருக்கு தமிழ்நாட்டுல. சோ அந்த மார்க்கெட்டுமே பெருசா இருக்கு. நேத்தை விட இன்னைக்கு திமுக எதிர்ப்பு நிறைய இருக்கு. அதனாலதானே திமுக எதிர்ப்பு கட்சிகள் நிறைய இருக்காங்க. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பெருசாகிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப சிக்கல் என்னன்னா, எதிர்ப்பு வாக்கு வங்கி அதிகமானாலும் போட்டியும் அதிகமா இருக்கு. இவங்க எல்லாம் பிரியும் செய்த இந்த வாக்குகள்லாம். அது ஒண்ணு திமுகவுக்கு நல்லது. ரெண்டாவது திமுக எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு இது டஃப்பான டைம். இது நம்ம வாக்கு வங்கியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றது டஃப். இப்ப பாஜகவுக்கும் டஃப், ஏடிஎம்கேவுக்கும் டஃப், இது என்டிகேவுக்கும் இது டஃப். இது சோ அந்த வகையில டஃப்பா இந்த எலெக்ஷனை ஃபைட் பண்ண வேண்டிய தேவை என்டிகேவுக்கு இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 8 to 10% ஓட் வாங்கிட்டாங்கன்னு வச்சுப்போம். குறைந்தபட்சம் நான் சொல்றது அது பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். 8ல இருந்து ஒரு 1% கீழே இறங்கினாலும் மீடியா அதுக்கப்புறம் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான், என்டிகே கதை முடிஞ்சது, இனிமேல் அவங்க குரோ ஆக மாட்டாங்க, சாச்சுரேஷன் பாயிண்ட் டச் பண்ணிட்டாங்க, தேக்க நிலையை டச் பண்ணிட்டாங்க, இனிமேல் என்டிகேக்கு வீழ்ச்சி தான் அப்படி இப்படின்னு பெரிய ஒரு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவாங்க. சோ என்டிகே மினிமம் ஒரு 8 to 10% ஓட் வாங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த மீடியானாலையும் மற்ற திராவிட கட்சிகளாலையும் அதை பண்ண முடியாது. சோ முக்கியமா அதை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. சோ அதனால இந்த எலெக்ஷன் ஒன்னும் டஃப்பா இருக்கும். என்டிகேவும் டஃபா ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஆனா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அது எதுக்கு நான் சொல்றேன்னா, ஈவன் இஃப் இன் கேஸ் அவங்களுக்கு வாக்குகள் கம்மியானா கூட, ஒரு 0.5% 1% கம்மியானா கூட அவங்களால திருப்பி கம்பேக் பண்ண முடியும். இப்ப கமல்ஹாசன் டிவிக்கு நல்லா அதை பண்ண முடியாது. அவங்களோட பலம் இதுதான் ப்ரூவ் ஆயிருச்சுன்னா அதை மீறி அவங்களால அடிச்சு வெளில வர முடியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கம்மியாகிட்டே தான் இருக்கும். அவங்களோட ஃபேன்ஸ் தான் தொண்டர்கள் சொன்னாலும் ஃபேன்ஸ் தான். அவங்களோட ஃபேன்ஸை பொறுத்த அளவுல அவங்களுக்கும் ஒரு அவநம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். நம்ம தலைவர் சிஎம் ஆவாருன்னு நினைச்சோம், சிஎம்லாம் ஆகல, சரி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா படமே பார்க்க போயிடுவோம்னு போயிடுவாங்க. ஆனா என்டிகேவுக்கு அந்த சிக்கல் வராது. எலெக்ஷன்ல தோத்தாலும் அவங்களால எலெக்ஷன்ல எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் திரும்ப அவங்களால கம்பேக் பண்ண முடியும், திரும்ப டஃபா ஏறி வர முடியும். ஏன்னா நான் சொன்னது மாதிரி ஐடியாலஜி ட்ரிவன் கேடஸ் இருக்காங்க, ஈஸியா அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. சார், அப்பத்துல இருந்தே அதிமுக திமுகவுக்கு மாற்றுக்கு வாக்கு போடுறவங்க பல பேர் இருந்திருக்காங்க. ஆனால் மாற்று கட்சின்றது ஒரு தடவை 2 தடவை தேர்தலில் நின்றுட்டு அதுக்கப்புறமா காணாம போயிடுவாங்க. விஜயகாந்தா இருக்கட்டும், இப்போ கமலஹாசனா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தவங்களா இருக்கட்டும். ஆனால் சீமான் தொடர்ந்து இது 3வது பொது தேர்தல் நினைக்கிறேன். இந்த 3வது பொது தேர்தலையும் சீமான் அவர்கள் போட்டிடுறாருன்றப்போ அந்த எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக வேணா திமுக வேணான்ற எதிர்ப்பு வாக்குல எடுக்க முடியுமா சீமானாலன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இப்ப நீங்க சொன்னது மாதிரி 2016 இருந்து கண்டெஸ்ட் பண்றாங்க. 16, 21, இப்ப 26 பண்ண போறாங்க. 26ல இவ்வளவு நாட்கள் அரசியல் இருந்து 1% இருந்து இப்ப 8.2 அது மாறி இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஆவரேஜா 1% ஓட்டு அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன் ஸ்லோவா குரோ ஆகுது? இப்ப குரோ ஆயிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் தான். பொதுவா மற்ற கட்சிகளுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது பீக்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கீழே இறங்கும். என்டிகேவுக்கு மட்டும்தான் ஸ்லோவா கீழே இருந்து மேல ஏறுது. சோ வளருதுன்றது பெரிய ஒரு சாதனை தான், அதை ஏத்துக்கிறேன். ஆனா ஏன் ஸ்லோவா வளருது? எதிர்பார்த்த மாதிரி அந்த மாற்றம் ஏன் பட்டு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்கு. திராவிட கட்சிகள் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. திராவிட கட்சிகள் இருக்காங்கன்னா மக்களோட அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவும் கனெக்ட் ஆகிருக்காங்க, திமுகவும் கனெக்ட் ஆகிருக்காங்க. சோ அந்த சிஸ்டம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மக்களை உருவி எடுக்கணும். அது நார்மலா ஈஸியா பண்ணிட முடியாது. 2016ல ஒன்னா இருக்காங்க, 1% இருக்கிறது 8% மாறுதுன்னா இந்த திராவிட கட்சிகள் கையில் இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, அது மேல நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்கு. சோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த கட்சிகள் நமக்கு போதும்னு நினைச்சவங்க இன்னைக்கு கோவப்பட்டு வெளியே வராங்க. அவங்க வெளியே வரும்போது என்டிகே கிட்ட போறாங்க, பிஜேபி கிட்ட போறாங்க, நாளைக்கு டிவிகே கிட்டையும் போவாங்க. சோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நேத்து மாதிரி இந்த திராவிட சிஸ்டம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸால இங்க கால் உணவே முடியல. ஆனா இன்னைக்கு 8% பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் அவங்க புடிச்சு வச்சிருக்காங்கன்னா, நேத்து மாதிரி இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. நாளைக்கு இன்னும் மோசமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நான் ஏன் இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் இந்த ஆன்டி டிஎன்கே ஓட்ஸ் எல்லாம் இங்க கன்சாலிடேட் ஆகலன்னு கேட்டீங்க இல்லையா, அது டக்குன்னு ஒரு நாள்ல நடக்காது. இந்த சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வண்டி பழசாக பழசாக பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும் இல்லையா, அதே மாதிரி இந்த சிஸ்டமும் போக போக பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. இவங்க திராவிட ஆட்சியாளர்கள் அவங்களோட வாரிசுகளெல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது முக்கியமான பொறுப்புகளை அவங்களே
ஆக்குபை பண்ணிடுறாங்க. அப்ப மற்ற மக்களுக்கு கோவம் வரும். நமக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை, நம்ம மக்கள் நல்லா வளர்ந்துருக்கோம், நிறைய எண்ணிக்கையில இருக்கும், பட் நமக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, அந்த கோவம் வரும். தலித் மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஸோ அவங்கெல்லாம் கோவம் வர வர வெளியே போவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். நாள் ஆக ஆக அதிருப்தி அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதிருப்தி அதிகமாக மக்கள் இந்த திராவிட சிஸ்டம்ல இருந்து வெளியே வந்து மாற்று அரசியலை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல என்டிகே க்ரோ ஆகும். ஸோ இது டக்குன்னு ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு growth அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் பட்டுன்னு ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த மாதிரி ஸ்லோவா நடந்துகிட்டு இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அப்புறம் கரெக்டான டைம் வரும்போது பட்டுன்னு அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி கீழே வரும். அது வர வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும், செய்ய வேண்டிய அரசியலை செஞ்சுட்டு இருக்கணும். ஓகே சார். ஆனால் இப்போ சமூக ஊடகங்கள்ல சொல்றது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து திமுகவை தான் பிரதான எதிரியா வச்சுட்டு வந்தாரு. இப்போ சமீப நாட்களா தொடர்ந்து அந்த 3 பிரஸ் மீட்ல தாவேக்காவை போட்டு அடிக்கிறாரு. உங்களுக்கு தாவேக்காவா எதிரி அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டாங்க. சீமானுமே வந்து நாங்கள் ஒன்றும் தற்கூரி கூட்டம் இல்லை, தத்துவ கூட்டம் அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமான பதில்களை தாவேக்காவை நோக்கி வச்சிருந்தாரு. எப்படி பாக்குறீங்க? எனக்கு என்னமோ அது மீடியாவோட ஒரு கட்டமைப்பை தான் பாக்குறேன். ஏன்னா இப்ப அவர் அந்த கோயம்புத்தூர்ல பேசும்போது 2 minutes தான் பேசியிருப்பாரு. ஆமாமா, 1.5 மணி நேரம் பேச்சுல 2 minutes பேசியிருப்பாரு. மற்றபடி அவரு ஜென்ரலா தமிழர்களோட வரலாறு, திமுக எதிர்ப்பு எல்லா விஷயமுமே அதுல இருந்தது. ஊடகங்கள் ஃபோக்கஸ் பண்றது தாவேக்காவை ஏன் அட்டாக் பண்ணாருன்னு ஊடகங்கள் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அது என்னமோ எனக்கு அது ஊடகங்களோட அஜெண்டாவா தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால அதுக்கு பெரிய விஷயம் எதுவும் இருக்கிறதா நான் பார்க்கல. பிளஸ் இந்த சந்திப்புகளையும் நான் என்னைக்குமே பெருசா எடுத்தது கிடையாது. இப்ப இபிஎஸ் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு, சீமான் போய் இவரை சந்திக்கிறாரு, அவரை சந்திக்கிறாரு. நம்ம அந்த சந்திப்புகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தலைவர்களோட அரசியலை தான் நம்ம பார்க்கணும். அந்த தலைவர்களோட அரசியல் என்னவா இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஓகே, அவங்க சந்திக்கிறாங்களோ இல்லையோ, சந்திக்காமலே தப்பான அரசியல் பண்ணா தப்புன்னு நம்ம சொல்லணும். இப்ப திமுக தலைவர் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. சந்திக்காமலே திமுகவுக்கு சாதகமான அரசியல் அவர் முன்வைக்கிறாருன்னா அப்ப அதை விமர்சிக்கணும். ஒரு தமிழ் தேசிய கட்சியா நீங்க எப்படி திமுகவுக்கு சாதகமான அரசியலை முன்வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. சந்திச்சாரா சந்திக்கலையா அது தேவையில்லாத விஷயம். ஆனா தமிழ்நாட்டுல அந்த ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. நம்ம எப்பவும் இந்த சந்திப்புகளுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது. சந்திப்பு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவங்க பேக் டோர்ல என்ன பேசியிருப்பாங்க அதெல்லாம் நம்ம கேட்கவே முடியாதுல்ல. அவங்க என்ன பேசினாங்க நமக்கு என்ன தெரியும்? சோ நம்ம பார்க்கிறது, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது அரசியல் தான். அதை ஏமாத்த முடியாது, அரசியல்ல ஏமாத்த முடியாது. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் பாலிடிக்ஸ்ல நீ ஏமாத்த முடியாது. ஸோ அதை கேர்ஃபுல்லா பார்க்கணும். அது நம்ம கட்டுப்பாட்டு கீழே இருக்கு. ஸோ அதுல கவனமா இருக்கணும். ஓகே சார், அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு சார். அதாவது கள்ளசாராயம் வித்த திமுகவினர்ன்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. மீண்டும் கள்ளசாராயமா என்ற கேள்வி இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஈரோட்ல ஒரு திமுக கவுன்சிலர் கள்ளசாராயம் விற்கிறார் அப்படின்னு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப திமுக அமைச்சர்கள்லாம் மது ஆலைகள் நடத்திட்டு இருக்காங்க, கவுன்சிலர்கள் கீழே கள்ளசாராயம் விற்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இவங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடியவங்க, இவங்க கள்ளச்சாராயமும் மதுபானங்களும் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட தமிழ்நாடு மாட்டிட்டு இருக்கு. இந்த வேலையெல்லாம் யாரு பண்ணுவா? நார்மலா இந்த வேலையெல்லாம் மற்ற நாடுகள்ல மாஃபியா தான் பண்ணுவாங்க. ஓகே, அரசியல்வாதிகளும் முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களும் இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. மாஃபியாஸ் தான் இந்த வேலையை பார்ப்பான். இங்க ரொம்ப டிக்னிஃபைடான பதவியில் இருக்கக்கூடியவங்க, முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. ஒரு கவுன்சிலருக்கு சாராயம் விற்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? ஒரு சாராயம் விற்கக்கூடியவங்க ஒழுங்கான கவுன்சிலரா இருப்பானா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் நமக்கு இருக்கு. அப்ப நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம தலைவர்கள் யாரா இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு ரவுடி கூட்டத்தை நம்ம தலைவர்களா நம்ம வச்சிருக்கோம். இவங்க எல்லாம் மக்கள் தலைவர்களாவே இல்லை. நிறைய நேரங்கள நீங்க பாக்கலாம், இவங்க மேலாம் நீங்க அழுத்தம் போட்டீங்கன்னா ரவுடித்தனம் எல்லாம் வெளில வரும். பிரஸ் மீட் எல்லாம் பண்ணும்போது திடீர்னு லைட் அந்த அண்ணியன் அப்பப்ப வெளில வந்துட்டு போவான். ஸோ அது காரணம் என்னன்னா, இவங்க எல்லாம் இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வராங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணக்கூடியவங்க இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இவங்க வராங்க. ஸோ இப்ப மதுபானங்கள் விற்கிறாங்க, அநியாய விலைக்கு மதுபானங்களை விற்கிறாங்க. ஒரு 20 ரூபா பொருள் ஒரு 150 ரூபா 100 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. நீங்க 20 ரூபா பொருள் அநியாய விலைக்கு விற்கும் போது நிறைய பேருக்கு வாங்க முடியாது. சிலவங்க 50-60 ரூபா ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க, 30-40 ரூபா ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருப்பாங்க. ஆனா 150 ரூபா சில பேருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சோ அப்ப இன்னொரு மார்க்கெட் கிரியேட் ஆகுது. ஓகே, டாஸ்மார்க் ப்ராடக்ட் நீங்க விற்கும் போதே இன்னொரு சின்ன மார்க்கெட் கிரியேட் ஆகுது. 30-40 ரூபாய்க்கு பொருட்களை வாங்குறதுக்கு, மதுபானங்களை வாங்குறது கொஞ்சம் பேர் ரெடியா இருக்கான். அதையும் ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணுவானே, அதை நம்ம கட்சியிலே லோக்கல் இருக்கவங்க அதை பண்ணட்டும். உடனே அந்த கவுன்சிலர் அந்த மார்க்கெட்டை பிடிக்கிறான் பாருங்க. கள்ளக்குறிச்சியில இப்போ அது நடக்குதுன்றாங்க. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணங்கள் நடந்து எவ்வளவு பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துச்சு தமிழ்நாடு முழுக்க. 60 பேர் இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? 60 பேர்னா சாதாரண விஷயமா?
யுக்ரைன்ல கூட ஒரு நாளைக்கு 60 பேர் இறக்க மாட்டாங்க. இப்ப காசால பாம்பு போட்டு இருக்காங்க யாரு இவங்க, இஸ்ரேல். நியூஸ் பாக்குறேன் காலையில 12 பேர் இறந்துட்டாங்கன்னு வருது. போர் நடக்கிற இடத்துல கூட 60 பேர் ஒரு நாளையில இறக்க மாட்டாங்க, 1-2 நாள்ல. இங்க 60 பேர் சாதாரணமா சந்தோஷமா இருக்கலாம், மதுபானம் குடிக்கலாம்னு குடிச்சு இவ்வளவு பேர் இறந்துருக்காங்க. இன்னைக்கும் அது திருப்பி நடக்குது. அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் சொல்றாங்க இன்னைக்கும் இருக்கு, புழக்கத்துலதான் இருக்குன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதனால நம்ம தலைவர்களோட குவாலிட்டி என்ன அப்படின்ற விஷயத்தை இது காட்டுது. ஸோ ஒரு சைட்ல அதிகப்படியான விலைக்கு டாஸ்மாக் சரக்கை விற்கிறாங்க. அப்படி விற்கும் போது ஒரு மார்க்கெட் கிரியேட் ஆகுது. எல்லாருக்கும் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது. அப்ப கையில காசு இல்லாதவன் கம்மியான காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு தெரியாம இருப்பான். அவனை இங்க இழுத்துருவோம். அவனுக்கு நம்ம சாராயத்தை ஊத்தி கொடுப்போம். 30 ரூபா 40 ரூபாய்க்கு பேக்கெட்ல ஊத்தி கொடுப்போம். எதுக்கு அவன் கையில பணத்தை வச்சு எதுக்கு சும்மா இருக்கணும், அவன் பணத்தையும் பிடிங்கி விட்டுருவோம் அப்படின்றதான் இவங்க லாஜிக். சார் நம்ம இதுல மாட்டினா கண்ணுக்குட்டி மாதிரி யாரோ ஒரு கடைகோடி தொழிலாளி வந்து காட்டி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் திமுக இதை தைரியமா செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி. சிஸ்டம் அவங்க கையில இருக்கு. இப்ப கள்ளசாராயம் வித்தா யாரு பிடிக்கணும்? அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. தப்பு பண்ணா பிடிக்கிறதுக்கு இங்க ஜுடிஷியரி இருக்கு, போலீஸ் இருக்கு, எல்லாம் இருக்காங்க. அப்ப சிஸ்டம் சரியா ஃபங்க்ஷன் ஆகல. இப்ப நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கோவிட் டைம்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுல மதுபானங்களை உற்பத்தி பண்ணலாம் முயற்சி பண்ணி மாட்டினாங்க. வீட்டுல ஒருத்தன் அவன் பர்சனல் யூஸுக்கு உற்பத்தி பண்றத உங்களால பிடிக்க முடியுது. அவ்வளவு தூரத்துக்கு ஷார்ப்பா நீங்க இருக்கீங்க. ஏன் அவனை போய் அவ்வளவு ஷார்ப்பா பிடிக்கிறீங்க நீங்க? ஏன்னா நீங்க அதிக விலைக்கு பொருளை வித்துட்டு இருக்கீங்க. அவன் வீட்லயே உட்கார்ந்து மேனுஃபேக்சர் பண்ணி குடிச்சான்னா அவன் வழியா உங்களுக்கு வர வருமானம் கையை விட்டு போயிடும் இல்லையா? அதனாலதான் நான் பாண்டிச்சேரியில இருந்து வாங்கிட்டு இருந்தா என்ன பிடிச்சிடுறாங்க. ஏன் பிடிக்கிறாங்க? நான் இங்க அதிக ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கேன், நீ என்னடா அங்க கம்மியான ரேட்டுக்கு வாங்கிட்டு வர, எனக்கு நஷ்டம் வருது இல்லடா. சோ அவங்களுக்கு தேவை இருந்தா கரெக்டா பிடிச்சிடுறாங்க. எனக்கு நஷ்டம் வருது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது பாண்டிச்சேரியில இருந்து நான் வாங்கிட்டு வர முடியாது, கோவால இருந்து வாங்கிட்டு வர முடியாது. பயங்கர டஃபா பிடிக்க தெரியுது. எப்படி பிடிக்கணும்லாம் எல்லாம் தெரியுது. யாரை பிடிக்கணும் கூட ஆமா, கரெக்டா எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கு. போலீஸ்குள்ளேயே அவங்களுக்கு நெட்வொர்க் எல்லாம் இருக்கு போல. அவங்களே சொல்லிடுவாங்களாம், வாங்கிட்டு எல்லாம் போகும்போதே தகவல் எல்லாம் போயிரும் போல. பார்ல இருந்து அங்க போகணும்லாம் சொல்றாங்க, எனக்கு தெரியல. அப்படிலாம் சிஸ்டம் இருக்கு போல. இவ்வளவு ஷார்ப்பா நீங்க இருக்கீங்க. ஆனா கள்ளச்சாராயம் விற்கிறவங்க உங்களுக்கு பிடிக்க முடியல. அங்க நடந்துட்டு தான் இருக்கும். அதை உங்களால எதுவும் பண்ண முடியல. அதை இப்ப எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? சோ அதனால இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டம் ரொம்ப கரப்ட் ஆகி அழுகிய நிலையில இருக்கு. அந்த சிஸ்டமால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த சிஸ்டம் செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டேங்குது. சோ அதனால நல்லவர்கள் பயப்பட வேண்டிய தேவை இருக்கு. இந்த மாஃபியாட்ட போய் நம்ம சண்டை போட்டோம்னு நம்மள உதைப்பானுங்க. நம்ம போய் எதுவும் கேட்கவும் முடியாது. ஆனா யாரை நீங்க அரெஸ்ட் பண்ணணுமோ, யாரை நீங்க தண்டிக்கணுமோ அவங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன், ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க. அவன் ஃப்ரீயா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, ஒரு கவுன்சிலர் அவன் இத உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான், கள்ளச்சாராயத்தை விற்கிறான். சார், போன வாரமே இதே திமுக கவுன்சிலர் வந்து கோடம்பாக்கம் அந்த பஸ்ல வந்து செயின் அறுத்ததா ஒரு கேஸ் வந்தது. நான் 15 ஆண்டு காலமா இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு 1000 தான் சொத்து இருந்தாலும் எனக்கு இதுலதான் சந்தோஷம்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியா? நான் பார்க்கல அந்த நியூஸ். திமுக நாட்களுக்கு இவ்வளவு. ஆமா, இப்ப சாராயமே விற்கிறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு இதெல்லாம் என்ன? பாருங்க, இப்ப நீங்க சாராயம் விற்கிறதுனா அதை நீங்க உற்பத்தி பண்ணி ஏதோ சும்மா வீட்டுல வச்சுக்க மாட்டீங்க. நீங்க ஒரு 100 லிட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றீங்கன்னா அந்த 100 லிட்டர்ஸையும் குடிக்க போறாங்க இன்னொருத்தன். நிறைய மக்கள் குடிக்க போறாங்க. குடிச்சு அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ண போறாங்க. கொஞ்சம் கூட சமூக அக்கறை அப்படின்றது எதுவுமே இல்லாத ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு அதிகாரத்துல இருக்காங்க. இவங்களுக்கு மக்கள் பத்திலாம் எந்த புரிதலுமே இவங்களுக்கு இல்லை. இப்ப மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தன் இருக்கான்னா அவனோட எண்ணம் என்னவா இருக்கணும்? மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களோட பிரச்சனைகளை நான் தீர்க்கணும். அதுதானே ஒருத்தன் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கான். இன்னைக்கு நம்ம ஒரு 10 பேர் இருக்கோம். அந்த 10ல ஒருத்தனை நம்ம சூஸ் பண்றோம். சூஸ் பண்ணி நீங்க எங்களுக்கு லீடரா இருங்க அப்படின்னா இந்த 10 பேரோட நலனை நீ ப்ரொடெக்ட் பண்ணும், என்னோட தேவைகளை நீ ரெப்ரசென்ட் பண்ணுன்றதுக்காக தான் நான் லீடரா நம்ம எலெக்ட் பண்றோம். ஆனா இங்க பாருங்க, இவங்களோட மெயின் டார்கெட்டு தமிழ்நாட்டை எப்படி காலி பண்ணலாம், தமிழ் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம பணத்தை பறிக்கலாம். அதுக்கு டாஸ்மார்க்கு, அங்க டூப்ளிகேட் சரக்குன்றாங்க, இங்க பார்த்தா இன்னொரு சைட்ல கள்ளச்சாராயம், இப்படி எல்லா சைட்லயும் நம்மள லூட் பண்றது. இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர போறோம்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஃபினான்ஷியலா பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. கள்ளச்சாராயம் விட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து நிறைய லாபம் வரும். நிறைய லாபம் வரும்போது அவன் இன்னும் பவர்ஃபுல்லாவும் இருப்பான்ல. நம்ம போய் கேட்டோம்னா இந்த 4 ரவுடி விட்டு நம்மள அடிப்பான். அப்ப கள்ளச்சாராயம் விற்கிறவனுக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா அப்ப மதுபானங்கள் விற்கிறவங்களுக்குலாம் எவ்வளவு பவர் இருக்கும்? அவங்க இன்னும் பவர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம், இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் மீறி தமிழ்நாட்டை காப்பாத்துறது தான் முக்கியமான வேலை. சார், பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மட்டும் ஒரு கான்செப்ட் சார். நன்றி. நன்றி.